அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அன்பு சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை நேசிக்கிறான், நம்மை பிரியப்படுகிறான் என்றதனுடைய அர்த்தம் நம்மை சோதிப்பது தான். நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எவ்வளவு சோதனைக்கு நாம் உட்படுத்தப்படுகிறோமோ அவ்வளவு அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிறான், நம்மை நேசிக்கிறான் என்று அர்த்தம். இதுதான் வரலாறு. எத்தனையோ நபிமார்களை நாம் எடுத்துக்கொண்டாலும் சரி, நபிமார்களுடைய வரலாறுகள் அனைத்துமே அவர்களுக்கு சோதனையாக இருந்தது. அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி கொண்டார்கள். அந்த சோதனையில் நாம் எப்படி வெற்றி கொள்வது? அல்லாஹ்வுக்கு முழுமையாக ஷுக்ர் செய்வது, இருக்கிற அல்லாஹுக்கு நாம் தந்த நியமத்துகளுக்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவது. இதெல்லாம் எனக்கு ஏற்படுகின்ற சோதனைகள். இந்த சோதனையிலிருந்து நான் வெற்றி பெறுவேன் என்று உறுதியாக இருந்து அதிலே வெற்றி காண்பது, அல்லாஹ்வை தஸ்பீஹாத் செய்வது, அல்லாஹ்வை நாம் புகழ்வது, ஒரு நேரம் விடாமலும் தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவது, அல்லாஹ் கொடுத்த நியமத்துக்கு நாம் நன்றி செலுத்தி ஷுக்ர் செய்யக்கூடிய அடியார்களாக நாமுவது, இப்படியெல்லாம் நாம் இருப்போமேயானால் அல்லாஹ் அந்த சோதனையிலிருந்து நம்மை வெற்றி பெற்றவர்களாக நாம் ஆக்குவான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஏன் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட கடுமையான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள், சிறப்புக்குரியவராக வாழ்ந்து மரணித்தார்கள் என்ற வரலாறுகளை நாம் மறந்துவிட வேண்டாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.